வேலை எடுக்க வேண்டும். இதெல்லாம் யாரால செய்ய முடியும்? உங்களோட நிலைமையில இருக்கிற யாராலையும் விரும்பினா கூட செய்ய முடியாது. ஆனா கிரிஜாவும் லோவனும் எங்கள்ட்ட ஏதோ கணக்கு இருக்கிற மாதிரியும் நினைக்கினா. நாங்க கார் வச்சிருக்கிறோம், நல்லபடியா சாப்பிடுறோம், ஹொலிடேக்கெல்லாம் போயிட்டு வரோம். அதுல நெச்சு போட்டு அவை பெருசா நெக்கின போல இருக்கு. கொஞ்சம் கார் இல்லாட்டி எப்படி ஜீவிக்கிறது? ஹொலிடேக்கெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு பிறகு போறோம்? அதுவும் மாடு மாதிரி உழைண்டு உழைச்சு இப்பதான் கனடாக்கு போக மாட்டேன் யோசிச்சோம். அதால லோன் யோசிச்சுட்டாரு போல இருக்குது. எங்கள்கிட்ட நிறைய காசு இருக்குதுன்னு சொல்லி. இப்ப என்ன செய்யலாம்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க? என்னத்தை செய்யறது? ஒன்றும் செய்யலாம். கோவிச்சா கோவிக்கட்டும். இனியாவது நாங்கள் வாழணும். எவ்வளவு காலத்துக்கு கண்டு கொடுக்கறது? எத்தனை பேர் என்று பார்க்கறது? என்னால இனி இயலாது. சரி, நீங்க வேலைக்கு போய் வெளிக்கிடுங்க. எப்படியாவது இவளை பிடிச்சி வெளிநாட்டுக்கு வந்து போடணும். வசதியாக இருக்கணும் தானே, எப்படியும் உதவி செய்யணும். ஹலோ, இது நான் தான் லோகன். என்ன மாதிரி அக்காவோட கதைச்சா நீங்கள் என்ன சொல்கிறா? போமாமே. ஓ, கதைச்சினான். ஒரு முடிவின் சொல்லி சும்மா இழுத்து கொண்டிருக்கிறா. காசு உள்ளவே அப்படித்தான் கிரிச்சா. காசை லேஸில் இழக்கிறதுக்கு பஞ்சிப்படுவேன். நீ என்னொருக்கா அடிச்சு பேர் என்ன சொல்லினோண்டு பார்ப்போம். எனக்குண்டா நம்பிக்கை இல்லைங்கோ. அக்கான கதையை பார்த்தா ஒன்றும் செய்வினம் போல தெரியல. நம்பிக்கை இல்லாமல் இருக்காது. அடி மேலே அடி அடித்தா அம்மியின் நகரும். இத்தனைக்கும் உன்னுடைய அக்கா அத்தானோட கதைச்சிருப்பா. இதுக்கு இன்னொருக்கா அடிச்சுப்பார். நான் உனக்கு திரும்ப அடிக்கிறேன். நான் மட்டும் லண்டனுக்கு வந்து இறங்கிட்டேன்டா. எத்தனையோ பேர் இப்படி வந்துதானே பார்த்து கொண்டிருக்க முன்னோறி கண்டு போகிறாங்க. கிரிஜான்ட்டு அக்கா குடும்பம் தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி. என்ன கிரிஜா ஃபோன் பண்ணி என்ன சக்ஸஸ்? கதைச்சனா அவன் ஒன்றும் சொல்றா இல்லை. அத்தானோட கதைச்சு போட சொல்றாவா. பிற என்ன அவள் கதைக்கிறான்னு சொல்லிட்டா இல்லை. அப்போ அவளுக்கு விருப்பம் தான் அர்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்போ சக்ஸஸ் தான். என்ன ஆனா அக்கா ஒரே கஷ்டம் என்று பஞ்சம் கொட்டுறா. அதுதான் இதுக்கு ஓபன் வேற தெரியல. உள்ளவன் இவன் தான் தன்னிட்ட இருக்கின்ற ஒத்துக்கொள்றான். கஷ்டத்துலேயும் கடல்லையும் இருக்கிறவன் தான் எல்லாரும் சொல்றாங்க. அப்போ இந்த காசு எல்லாம் எங்க போயிட்டு தான் எனக்கு விளங்க இல்லை. அத்தான் ஓமன் சொல்லாட்டி என்னப்பா செய்யறது? ஓமன்ட்ட வைக்க வேணும். அது உண்ட கையில தான் இருக்கு. நீ திரும்ப ஒருக்கா கால் பண்ணி அத்தானோட கதைச்சி நீ ஒன்று கேள். நான் உனக்கு கொஞ்சம் செல்ல ஃபோன் பண்றேன். இப்படியான ஒரு சோக்கான சொகுசு வாழ்க்கையை எந்த மடையனாவது மிஸ் பண்ணுவானே.
எப்படியாவது லண்டனுக்கு வருவேன், லக்ஸரி வாழ்க்கையை வாழ்ந்தே தீருவேன். கிரிஜா, நான் தான் லோகன். அத்தான் என்னவா, எப்படி இருக்கு நிலைமை? அந்த ஆள் மாட்டேன் ரெண்டு சொல்லி போட்டுதான். தன்னிட்ட காசும் இல்லையா, அக்காவையும் நல்லா பேசி போட்டாரா. போய் போய் போய், சுத்த போய். காசு இல்லைன்றது போய், அக்காவுக்கு பேசி போட்டேன்ன்றதும் போய். அந்த ஆளை பார்த்தா அக்காவை பேசுறாள் போல தெரியலே. இங்கே அக்காவும் சேர்ந்து போய் சொல்றான். அக்கா என்னப்பா போய் சொல்றாங்க? எரிச்சல் தான். நாங்களும் இங்கே வந்து உழைச்சி முன்னேறிட்டோம்டா தங்களை மதிக்க மாட்டோம்ட்டு ஒரு பொறாமை தான். அப்பா அப்படி நினைக்கிறவியல் அப்படி இந்த உதவி எங்களுக்கு செய்ய போயினா செய்ய இல்லையண்டா செய்ய பண்ண வேணும். கிரிஜா, நீ திரும்ப ஒருக்கா கோல் பண்ணு. அழுது வேற குளறிப்பார், என்னென்னாலும் செய்து வேற. எப்படியும் ஒரு வழிக்கு வருவினம். எங்களுக்கு எங்கண்ட காரியம் முடிஞ்சா சரிதானே. இதுக்கு மேல நான் நினைக்கல. நீ நினைக்காத, நான் சொல்றத மட்டும் செய். திரும்ப திரும்ப கோல் பண்ணு. உங்களை தான் நம்பி இருக்கிறவன்ட்டு அழுது புலம்பிப்பார். நான் உனக்கு கொஞ்ச நேரத்தில் திரும்ப கோல் பண்ணேன். சிங்கார சீமையாண்டு சொல்றது எவ்வளவு உண்மை. இங்கே ஆக்களுக்கு கவலையும் இல்லை, கண்ணீரும் இல்லை. வளமையா அருண் வாரண்டா கோல் பண்ணிட்டு தான் வர்றது. இன்றைக்கு இந்த நேரத்துல போஸ்ட்மேனோ தெரியல, ஒருக்கா போய் பாருங்க. ஒருக்கா போஸ்ட்மேன் இந்த நேரம் வர்றானேப்பா, எதுக்கும் போய் பார்ப்போம். கொஞ்சம் பொறுங்கோ. மச்சான் லோகனா இருப்பான். லோகனண்டா என்ன? அதுக்கு என்ன எப்படி மிரல்ற? அவள் தங்கச்சிக்கு கிரிஜாக ஒரே கோலா. ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அடிச்சு அடிச்சு எங்கட முடிவு என்னன்னு சொல்லி அவர் கேட்கிறார். அதுக்கு நாங்கள் என்ன செய்யறது? இது கடன்காரருக்கு நாங்கள் ஒழிச்சு திரிகிற மாதிரியில இருக்காங்க. இல்லமே, சரி போய் கதவை தராங்க, அதுக்கு மீதான் நினைச்சிடுவேன். நல்ல ஒரு மெச்சான மக்கள். பாருங்க, நான் போஸ்ட்மேன் நினைச்சேன். ஏன் அப்படி நினைச்சேன் நீங்கள்? இல்ல வளமே அஞ்சு நாங்கள் ஒரு வீட்டுக்கு போறோம்டா போன் பண்ணி சொல்லிட்டு தான் போறோம். நாங்கள் அங்கே இருக்கேக்கல சும்மா திடீரென்னு தான் இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறோம். நீங்கள் இன்ஜின் ஒரு புது மாதிரி இல்லை லோவன், இங்கே எல்லாரும் வேலை வெட்டின்னு சொல்லி ஓடி திரிகிறதானே, அதுதான் நான் அப்படி சொல்லுவேன். அப்போ நான் வேலை வெட்டி இல்லாத நான்ட்டு சொல்லாமல் சொல்கிறீங்களா? சரி, அது பரவாயில்லை. நான் இப்போ நேரடியாகவே விஷயத்துக்கு வரேன். உங்கள் கிரிஜா ஊர்லேருந்து ஃபோன் பண்ணி கொண்டிருக்கலாம். நீங்கள் ஆன்சர் இல்லையா? அதான் நான் நீர வந்தேனா. கிரிஜா கால் பண்ணலாமா? ஏன் அவசரமா? அவசரம் என்ன, எங்களுக்கு லண்டனில் இருக்கிற ஒரே ஒரு உறவு நீங்கள் தான். மச்சானும் நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறார். அதான் என்ன லண்டனுக்கு எடுத்து விட சொல்லி கிரிஜாவை கேட்க சொன்னேன். அவள் சொன்னால் நீங்கள் அங்கே இருக்கையிலேயே கதைச்சி பேசி எல்லா அலுவலையும் முடிவெடுத்து கொண்டு வர சொல்லி. அதான் இங்க பேரம் லோகன் இங்கே எடுக்கிறேன்டா அது லேசான விஷயம் இல்லை. அதுக்கு எங்களுக்கு இப்போ சக்தியும் இல்லை. ஏன் சக்தி இல்லையோ? நாங்கள் இங்கே வந்து உங்களை விட முன்னறிவோட பயமோ? அப்படி இல்லை, நீங்க நல்லா இருந்தா எங்களுக்கும் பெருமை தானே. அப்பயே நீ இவ்வளவு தயங்குறீர்கள்? நான் வந்து உங்களோட சும்மா கேளி. நான் இங்கே வந்து உழைச்சி தரேன்னு தானே சொல்கிறேன். 20,000 பவுண்ட்ஸ் போட்டு இங்கே எடுக்கிறதுக்கு நீங்கள் செய்கிற இந்த பிஸ்னஸுக்கு இவ்வளோ காலத்துக்கு ஒரு 20,000 பவுண்ட்ஸ் இல்லைன்றதை என்ன நம்ப சொல்கிறீங்களா? இல்லை உங்களுக்கு ஒன்றும் விளங்குது இல்லை. விளங்குது. என்ன இஞ்சி எடுக்கிறதுல புருஷனுக்கும் பஞ்சாதிக்கும் விருப்பம் இல்லைன்றது நல்லா விளங்குது. இங்கே
எங்களுக்கு ஆறு தெரியும். ஏன் மச்சானுக்கு இருக்கிற தொடர்புகளுக்கு அவரால் இயலாதுன்றதை நானும் நம்பினால் என்ன மடையனண்டல்ல சொல்லுவாங்க. இங்கதான் போக உமக்கு நான் தெளிவா சொல்றேன். இஞ்ச உண்மை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. இதை நீர் நம்பினா நம்பாட்டி போ. நான் அப்பவே கிரிஜாகி சொன்னேன், இவ 2 பேருக்கு நாங்கள் இங்க வாரது பிடிக்காத. ஏனென்றா நான் நல்ல உழைப்பாளி என்றது தெரியும். நான் இங்க வந்தா முன்னுக்கு வந்துடுவேன் பயம். நீங்கள் மட்டும்தான் வசதியா வாழணும், கார்ல சுத்தணும் என்று சுயநலமா நினைக்கிற உங்களுக்கு சொல்றேன். இந்த வீட்டுல வச்சு சொல்றேன், அடுத்த வருஷம் இந்த நாள் இந்த நிமிஷத்துக்கு இடையில நான் இங்க லண்டனுக்கு வந்துடுவேன். உங்களோட காரை விட ஒரு திறமான BMW கார்ல நான் உங்களுக்கு முன்னால வந்து இறங்கி காட்டுறேன். அப்படி வரையலேண்டா இந்த பேரை மாத்திரம். இன்னொன்று அவங்க 2 பேருக்கும் சொல்றேன், இனிமேல் எங்களது 2 குடும்பத்துக்கு இடையிலையும் எந்த ஒரு உறவும் இருக்காது, இருக்கவும் கூடாது. பாய். இந்த வாழ்வு சக்கரத்தின் இன்னும் ஒரு இருண்ட பக்கம் கண்ணுக்கு தெரியாத ஓரங்கள் எங்கும் ஒளிந்திருப்பதை எத்தனை சத்தியங்கள் செய்தும் ஏற்றுக்கொள்ளாத வஞ்சக கூட்டம் ஒன்று தாயகமிருந்து படையெடுக்க தொடங்கிவிட்டது. முகங்களில் கிடக்கும் புண்களையும் முதுகுகளில் கனக்கும் சுமைகளையும் திரைவிலக்கி காட்ட விரும்பாதவாறு நாங்கள் அணியும் வசீகர அங்கவஸ்திரங்களின் பகட்டு மினுக்கங்களுள் பல்லளித்தே தீருவோம் என்ற விடாப்பிடியாளர்களின் பாச கயிறுகள் எங்கள் உயிர்க்குலைகளில் சுருகுதடமிடத் தொடங்கிவிட்டது. எனவே புலம் புகுந்த வாழ்வில் நாங்கள் மறந்து போன எங்கள் தலையணைகளில் மணக்கும் எமது வாழ்வு வலிகளின் அவல நெடில்களை இனியாவது புனுகுத்தைலம் தடவி மாயங்கள் காட்டாது பகிரங்க பார்வைக்கு திறந்து வைப்போம். இல்லையேல் ஏதுமற்றவர் என்ற ஏழ்மையின் பின்னரும் உருவி எடுப்போரால் நாங்கள் நிர்வாணமாவதை யாரும் தடுத்துவிட முடியாது போய்விடும். இந்நிகழ்ச்சிக்கு